ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 9th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சீவு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு பொண்ணு சூப்பு கொண்டு வந்தால அந்த சூப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவளே பண்ணதா அப்படின்னு சீவு அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ரொம்ப ஆறிடுச்சு. இதை தூக்கி டிஸ்கார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப சீவுவோட அசிஸ்டன்ட் போயிட்டு சீவு வெளியே போனது வேற யாருக்கும் தெரியாதுல்லன்னு கேட்க, தெரியாது, உள்ள இருக்க மாதிரியே நாங்க சீன் போட்டு சமாளிச்சிட்டோம் அப்படின்னு அங்க இருக்க இன்னொரு பையன் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. வாஷி எந்திரிக்கிறா. தலைலாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் நாள் பயங்கரமா குடிச்சிட்டு நம்ம எதோ பண்ணிருக்கோம் அப்படின்னு அவளுக்கு தெரியுது. வாஷி வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்க, வேலைக்கார பொண்ணு பாக்குறா. வண்டியில உங்களை ஒரு வழியா கொண்டு வந்து வாரம் ஏத்திட்டான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பண்ண சேட்டை இருக்கே, கத்துன்னு கத்துனீங்க. நல்ல வேலை நைட்டு நேரம் அப்படிங்கறதால யாருக்கும் தெரியல. ஆனா மத்தபடி உங்க அம்மாவை, உங்க அப்பாவை, உங்க அண்ணன் எல்லாரையும் போட்டு திட்டுனீங்க. இதான் நடந்துச்சுன்னு சொல்ல வாஷி பாக்குறா. நல்ல வேலை வேற யாரும் பாக்கல. குவாரங்க என்ன ஆனா அவனுங்க கூட்டு வா அப்படின்னு சொல்ல குவாரங்குள்ள வரான். கணத்துல இவ கடிச்ச காயம் தெரியக்கூடாதுன்னு அது மேல ஒரு துணியை வச்சு அதை சுத்தி ஒரு கட்டு போட்டு வச்சிட்டு இருக்கான். வாஷி பாக்குறா. நான் தான் உன்னை அடிச்சிட்டேனா? அதான் உனக்கு காயம் பட்டுருச்சா? என்ன உன்னை வேற யாராலையும் அடிக்க முடியாது, நீ எல்லாரையும் சண்டை போட்டு ஜெயிச்சிருவியே. என்னாச்சுன்னு வேலைக்கார பொண்ணு பாக்க அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு தெரியாது, குவாரங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்து வண்டியில விட்டான். அதுக்கு நடுவுல நீங்க என்னெல்லாம் சேட்டை பண்ணீங்களோ, ஏறிட்டே ரொம்ப வம்பு பண்ணீங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. வாஷி பாக்குறா. ஐயோ என்ன வேலை பண்ணோன்னு தெரியலன்னு, ஒழுங்கா டாக்டர்கிட்ட போ, மருந்து வாங்கி போடு, கணத்துல கட்டு போட்டுட்டு இப்படி எல்லாம் சுத்தக்கூடாது அப்படின்னு வாஷி சொல்லிட்டு என் அம்மா வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறா. வேலைக்கார பொண்ணு வாரங்கும் போறாங்க. வாரங்க வேகமா போய் கையெல்லாம் பிடிச்சி இறக்கி விட்டுட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணே பாக்குறா, இவன் மறுபடியும் கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. வாஷி நேரா உள்ள போறா. அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு உள்ள போயிடுறா. அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அப்பா நான் சொல்றது கேளுங்க, நிலைமை ஆல்ரெடி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதுக்கும் மேலையும் இந்த பதவியில நீங்க இருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து வந்துரும். இதுக்கு மேல இப்படி பண்ணாதீங்கப்பா, பதவியை விட்டு வெளியே போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா பாக்குறாரு. நீ என்ன முட்டாளா அப்படின்னு இவ்வளவு அறைய வராரு. இதுக்கும் மேல ஒரு தடவை உங்ககிட்ட அறை வாங்குவேன் நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சில விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன். அண்ணன் வெளியே வரணும்னா சில விஷயத்தெல்லாம் பண்ணிதான் ஆகணும். நான் சொல்ற லிஸ்ட் எனக்கு வீட்டுக்கு வந்தாகணும். அது வந்தா மட்டும்தான் அண்ணன் வெளியே வர முடியும். இல்லைன்னா பாத்துக்கோங்க, எவ்வளவு நாள் அண்ணன் ஜெயில இருக்க போறாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வாஷி நேரா வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. அவங்க அம்மா பாக்குறாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பாக்காமலே போறியடி, வா அப்படின்னு ரூம்க்கு கூட்டு போறாங்க. இந்த பிரெட் ஏதோ கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு பாக்குறா. பிஸ்கெட்ஸ ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு வாஷி சொல்றா. இது உன் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது நமக்கு அம்மா சொல்ல, இதுக்கு அதை பத்தி பேசதான் எனக்கு கூப்பிட்டு வந்தியா? நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன், என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. உனக்கு வந்து உன் பையன் தானே முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல அப்படின்னு வாஷி கிளம்புறா. அவங்க அம்மா அவங்களோட கதை ஒன்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. வாஷியோட அம்மா சின்ன வயசா இருக்கும் போது இவங்கதான் முறைப்படி முதல் மனைவி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிறந்த பொண்ணு. ஆனா அவங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டாங்க. ஆனா துணை மனைவிக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்னு இவங்க அம்மா முதல் மனைவிங்கிற மரியாதையே இல்லாம அவங்க அப்பா ட்ரீட் பண்ணிருக்காரு. வாஷியோட அம்மாவை தன்னோட பொண்ணுனே பார்க்காம அந்த பையன் என்ன அட்டூழியம் பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனுக்கு வந்து இவ்வளவு அடிஞ்சு போக சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அதனாலதான் எனக்கு பையன் பிறந்ததுக்கு அப்புறமா என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டான். அதனால இந்த ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் அண்ணன் வெகுளியா இருக்கான், முட்டாளா இருக்கான், இல்ல கெட்டவனா பொம்பளை பொறுக்கியா இருக்காங்கிறதால உனக்கு ஏதாவது ஆபத்து வரும் நினைச்சிட்டு இருக்கியா? நிஜமா வராது. அவனுக்கு ஒரு வேலையே பார்க்க தெரியாட்டி கூட என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்து வரும்போது கூட நீ அவன் கிட்டதான் ஓடி வரணும். ஒரு பொண்ணா அந்த சொசைட்டில தனியா சஸ்டெயின் பண்ண முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுதா வாஷி? உன் அண்ணன் இருக்கதான் உனக்கு பாதுகாப்பு, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வாஷி பாக்குறா, நீ ரொம்ப அவமானப்பட்டிருக்க சின்ன வயசுல, எனக்கு புரியுது. அதான் அண்ணனை பார்த்து வளர்த்திருக்கேன்னு. நான் அண்ணனை வெளியே கூட்டு வரதுக்கு என்ன பண்ணுமோ பண்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறா. வாஷி அம்மா இப்பதான் சிரிக்கிறாங்க. சாப்பிடுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு சூப் போட்டு கொண்டு வந்தால சீவுக்கு. அந்த பொண்ணு சூப்பை குடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறா. குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சீவு சொல்லிடுறான். ஸ்வீட் கொஞ்சம் ஓவரா இருந்ததான்னு கேட்க, இல்ல கரெக்டா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு சீவு அங்க இருந்து போயிடுறான். அந்த பொண்ணு காரம் போட்டு செஞ்சிருந்தா போல கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வாஷி மறுபடியும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அவளுக்கு பார்சல் ஒண்ணு வருது. இங்க வாரம் தான் கொண்டு வரான். அந்த பெட்டி நிறைய காசெல்லாம் அவங்க நிறைய நகைலாம் வித்தாங்கல்ல, அத பேங்க்ல போட்டு ஒரே செக்கா இருந்துட்டு இருக்கு. என் வேலையை நான் முடிச்சிட்டேன், இதுக்கு மேல அப்பா கையில தான் இருக்கு அப்படின்னு வேலைக்கார பொண்ணை பார்த்து, உனக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி விட்டு இங்க இருந்து போயிடுனா என்ன பண்ணுவேன்னு கேட்க, ஏன் இப்பெல்லாம் கேக்குறீங்கன்னு அழுதுட்டே இந்த பொண்ணு போறா. வாஷி வாரங்க பாக்குறா. நீ என்னடா பண்ணுவ? உன் கணத்துல கட்டு போட்டே சுத்திட்டு இருக்க, டாக்டர்கிட்ட போய் மருந்து போடுன்னு சொன்னல, கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க, அவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் பிளஷ் ஆயிருது. அங்க இருந்து கிளம்பி போறான். ஒருத்திக்கு நான் எது சொன்னாலும் அழுக வருது, இன்னொருத்தனுக்கு நான் எது சொன்னாலும் வெக்க வந்துருது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு வாஷி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க மூயா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட வேலை
வேலைக்கார பொண்ணு வந்துட்டு இப்ப தண்டனை கழிச்சிருச்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னும் குவாஷியோட அண்ணன் ஜெயில தான் 1 மாசமா சும்மா இருந்துட்டு இருக்கான் போல. தண்டனையே இன்னும் கொடுக்கல. குவாஷி பார்த்தா ஜாலியா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கா, எதுவுமே நடக்காத மாதிரி. என்னங்க இங்க நடக்குது அப்படின்னு சொல்ல பாத்துக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு மூயா சொல்லிட்டு அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க குவாஷி பாத்துட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. இவ என்ன கேட்டாலோ அதை ஏற்பாடு பண்ணி அவங்க அப்பா கொடுத்துடுறாரு. அதுல நிறைய பேரோட நேம் லிஸ்ட் இருக்கு. அத காசு பெட்டியில வச்சுட்டு வாரங்க கூப்பிடுறா, எனக்காக ஒரு முக்கியமான வேலை செய்வியா அப்படின்னு. நீங்க சொன்னா நான் உயிரியே கொடுப்பேன் அப்படின்னு வாரங்க சொல்லிடுறான். டேய், அந்த அளவுக்கு சீரியஸ்லாம் இல்ல. இதுல ஒரு நேம் லிஸ்ட் இருக்கு, அதே மாதிரி காசோட செக்கும் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க கிட்ட ஒரு பத்திரம் ஒண்ண வாங்கிட்டு வரணும், ஓகேவா அப்படின்னு கேட்க வாரங்க போறான். 3 நாளா தேடி அலைஞ்சு அதுல இருக்கிற எல்லாரையும் பார்த்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறான். இவங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கை நாட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா இவனும் பணம் கொடுக்கறான். அத்தனை பேரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. வாஷி வெயிட் பண்ணிட்டு இந்த நேரத்துல ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதலாம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு எட்டி பாக்குறா. இது ஏன் உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு லெட்டரை எட்டி பார்க்க அது டிவோர்ஸ் நோட்டீஸ்னு தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சீக்கிரமா இது ஈலான் கிட்ட கொடுத்துட்டு வந்துரு, இதுக்கு மேல இங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு வாஷி சொல்லிடுறா. வாரங் வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப வா போலாம் அப்படின்னு நேரா கிளம்பி மூயாவோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. ஆனா மூயா மேடம் யாரையும் இப்ப பாக்குற ஐடியால இல்ல அப்படின்னு சொல்ல வாஷி அங்கிருந்து பின்னாடி வந்துட்டு வாரங்க கிட்ட கேக்குறா, வாரங்க உன்னால இந்த காம்பவுண்ட தாண்ட முடியுமா, என்ன தூக்கிட்டு உன்னால தாண்ட முடியுமா அப்படின்னு கேட்க, தோ மேடம் அப்படின்னு அவளை தூக்கிட்டு டக்குன்னு அங்க இருந்து தாண்டி போயிடுறான். வாஷி நேரா உள்ள போறா. அங்க போய் வாரங்க அங்க இருக்க வேலைக்கார பொண்ணை புடிச்சு வச்சுக்க நேரா மூயாவோட ரூம்குள்ள போயிடுறா. மூயா கிட்ட போயிட்டு அந்த லெட்டர்லாம் இருந்ததுல அதை கொடுக்குறா. என்னது இது, எதுக்காக என்னோட குடும்பத்தோட பழைய வேலைக்காரங்க அத்தனை பேருக்கும் காசு கொடுத்து அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு வந்திருக்க, என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்க, ஒரு டீல் போட வந்திருக்கேன். இப்போ உன் குடும்பத்தோட வேலைக்காரங்க எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க, அவங்களுக்கு காசு பணம் எல்லாமே இருக்கு. இப்போ என் அண்ணனை நீ ஃப்ரீ பண்ணி விட்டுரு. அப்படி ஒரு வேலை விடல அப்படின்னா அந்த யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. இவங்களோட பத்திரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறதால நான் என்ன வேணா பண்ணலாம், உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்ல மூயா பாத்துட்டு இருக்கா. நான் என்ன பண்றது, ஈலான் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருக்காரு, நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, உன் பவர் ஈலான் கிட்ட எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும் கூட உனக்கு தெரியல போல, நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அன்னைக்கு நீ அழுது டிராமா போட்டது என் டிராமான்னு இன்னும் ஈலானுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிற, அன்னைக்கு பார்த்த உன கண்ணீரோட பார்த்த ஒரு செகண்ட் வேணா ஈலான் ஷாக் ஆயிருந்திருக்கலாம், என் கழுத்துலயே கத்திய வச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா ஈலான் யோசிச்சு பார்த்திருப்பான், நீ பண்ணதெல்லாம் டிராமான்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் உன் மேல இருக்கிற பாசத்தால அதெல்லாம் எதுவும் செய்யாம விட்டு வச்சிருக்கான். அப்பயும் என் மேல அவனுக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்குங்கிறத நான் அன்னைக்கு பார்த்தேன். என்ன பார்த்த அன்னைக்கு சோகமா பாத்துட்டு இருந்தான். என் அண்ணனை கொண்டுக்கோங்க நான் சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டேன். ஆனா இப்ப நம்ம 2 பேருக்குள்ள இந்த டீல் ஒண்ணு வந்திருக்கு. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நான் சொன்னதை போய் செய்யி, இதுக்கும் மேல நான் பொறுமையாவே இருந்துட்டே இருக்க மாட்டேன். உனக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவேன். இன்னைக்கு நான் பண்ணது வார்னிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம நான் டிவோர்ஸ் லெட்டரை வேற ஈரானுக்கு கொடுத்து விட்டுட்டேன். உன்கிட்ட இருந்து என்ன திருடனோ அதை உன்கிட்டயே கொடுத்துடுறேன். இதுக்கும் மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வாஷி வெளியே போறா. நேரா அவ ரூமுக்கு போறதுக்குள்ள ஈலான் அங்க வந்திருக்கான். அம்மா என்னதுன்னு டிவோர்ஸ் நோட்டீஸ காட்டி கேக்குறான். டிவோர்ஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்க கிடைச்சிருச்சு, நீங்க ஹாப்பியா தானே இருக்கீங்க, நாங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வாஷி சொல்றா. உன் குடும்பம் உன்னை காப்பாத்தும் நினைச்சிட்டு இருக்கியா, இங்க பாரு, இங்க இருக்கிறத தவிர உனக்கு பாதுகாப்பு வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு ஈலான் அவ கையை பிடிச்சிட்டு இருக்க வாஷி பாக்குறா. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்ப மூயாவோட சேர்ந்துட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என் குடும்பத்தை குழிக்குள்ள தள்ள போறீங்க. என் மேல லைட்டா உங்களுக்கு ஒரு கருணை இருக்கு போல, உயிரை காப்பாத்திருக்கேன்னு. உங்க பொண்டாட்டியா இருக்க வரைய எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு என்ன அதனாலதான் இத்தனை நாள் இந்த வீட்டை வச்சிருக்கீங்களா? என் குடும்பத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டுருவீங்க. உங்க பிளான் அதானே? அவ்வளவு கருணை ஒன்னும் தேவையே கிடையாது. என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டுருங்க, என்னை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வாஷி சொல்றா. இப்போ என்ன பத்தி மறுபடியும் நன்றி கட்டவன் திட்ட போறியா அப்படின்னு ஈலான் கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் அவன் கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு போனப்ப வாஷி திட்டினால, அன்னைக்கு இவன் திட்டினதெல்லாம் காதுல வாங்கிட்டு அவன் வெளியே போயிருப்பான் போல. வாஷி பாக்குறா. அன்னைக்கு காதுல வாங்கிட்டு போயிட்டீங்களா, அதெல்லாம் எனக்கு பத்தி கவலை இல்ல, டிவோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு நடக்காது அப்படின்னு அவன் அங்க இருந்து வெளியே போயிடுறான். இன்னைக்கு இவனுக்கு கொடுத்திருக்க கூடாது இந்த டிவோர்ஸ் லெட்டரை, நானே அவனை ஏத்தி விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, அன்னைக்கு வர காதுல வாங்கியிருக்கான் பாரு, ஒட்டு கேட்டிருக்கான், பாத்துக்கலாம் அப்படின்னு வாஷி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஈலான் ரூம்ல இருக்கும்போது அவனை பாக்குறதுக்கு மூயா வந்துடுறா. இன்னும் வாஷியோட அண்ணனுக்கு தண்டனை கிடைக்கல, என்ன நடக்க போகுதுன்னு கேட்க, உனக்கு அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு ஈலான் கேக்குறான். அன்னைக்கு நடந்ததுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு மூயாக்கு மனசே இல்லாம சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னு ஈலானும் உடனே ஒத்துக்கிறான்.
அங்க இருந்து இவ வெளியே வரும்போது வேலைக்கார பொண்ணு அப்ப உங்களுக்கு தண்டனை கிடைக்காதா, தப்பு பண்ணவங்க எப்படி நிம்மதியா வாழலாம், இது அநியாயமா இருக்கே அப்படின்னு பேச ஆரம்பிக்க, எனக்கு அவன் மேல இருக்க கோபத்தை விட உனக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப கொந்தளிக்கிற, அன்னைக்கு நான் உன் கையில தானே காசு கொடுத்து ஒரு பொண்ணு அனுப்பி அங்க குவாஷியோட அண்ணன் என்னோட ரூமுக்கு வேணும்னே மயக்கி வர வளைச்சேன், அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன அப்படின்னு அவ கேட்டுட்டு, உன்ன மாதிரி ஒரு ரொம்ப நம்பிக்கையான வேலைக்கார பொண்ணு, என் மேல பாசம் வச்சிருக்க வேலைக்கார பொண்ணு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான், இந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அங்க இருந்து அவ உள்ள போயிடுறா. வேலைக்கார பொண்ணு கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம் போலயே அப்படின்னு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. குவாஷி யோசிச்சுட்டு இருக்கா வீட்டுல. இந்த நேரத்துலதான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அந்த சேர் எல்லாம் நம்ம செய்ய சொல்லி ஆள் அனுப்பணும்ல, அந்த புரோக்கரோட ஒய்ஃப் இந்த நேரத்துலதான் இங்க மூயா கிட்ட மாட்டினா. மூயா வந்து ஏற்கனவே ஈலான் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லி அந்த புரோக்கரோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னா அப்படின்னு பிளாஷ்பேக்கு போயிடுறா. அந்த புரோக்கரோட ஒய்ஃப், நான் குவாஷியோட குடும்பத்துக்கு எதிராக எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், ஆனா என்னோட தத்து பொண்ணு இருக்கா, அவளுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பொண்ணை மட்டும் உயிரோட விட்டுருங்க, அவளை மட்டும் உயிரோட விட்டுட்டீங்கன்னா நான் உண்மையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போய் உண்மையை சொல்லியிருக்கா. குவாஷி இதை பத்தி யோசிச்சுட்டு, இன்னும் அந்த சம்பவம் நடக்கல, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இன்னும் மூயா அந்த லேடியே கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடி நான் பண்ணணும் அப்படின்னு, டே இங்க என் கூட வாடா அப்படின்னு ஹுவாரங்க தனியா கூட்டு போறா. அப்ப இந்த வேலைக்கார பொண்ணு ஒருத்தி ஹுவாரங்கே பாத்துட்டு இருப்பால, அவ ஒரு மாதிரி வந்து ஒரு கவலையோட கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கா. ஹுவாரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, எல்லையோரத்துல ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஊர் பேரை கேட்டதுமே ஹுவாரங் கொஞ்சம் சோகமாயிடுறான். அங்க ஒரு பொண்ணு இருப்பா, ரொம்ப ஏழைன்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருப்பா, அவ புருஷன் கூட இப்பதான் ரீசெண்டா இறந்து போயிருப்பான், அவளுக்கு இன்னும் குழந்தை பிறந்திருக்காது. அந்த பொண்ணு, அவ பேர் எனக்கு மறந்துருச்சு, அவளை கண்டுபிடிச்சு நீ கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு கூட வர வேணாம், நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், இந்த காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்றதை அவங்கள செய்ய சொல்லு, ஒருவேளை அவங்க கொஞ்சமா வந்து ஓவரா முசண்டு பிடிச்சாங்கன்னா அவங்க குழந்தைய கொண்டுடுவேன் மிரட்டு அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. அந்த ஊர் பேரை கேட்டதுல இருந்தே அவன் ஒரு மாதிரி தானே இருக்கான், என்ன பண்றது அப்படின்னு அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க வாஷி பாக்குறா. நான் சொன்ன டீடைல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கா, உன்னால கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்ல, இல்ல மேடம் நான் கண்டுபிடிக்கிறேன், அந்த ஊருக்கு நான் இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்னு ஹுவாரங் சொல்லிடுறான். அவன் கிளம்புற நேரத்துல வாஷி அவனை கூப்பிட்டு, ஆனா முக்கியமான விஷயம், அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத, ஜஸ்ட் மிரட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோ, மத்தபடி உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்ல, சிரிச்சுட்டே அங்க இருந்து ஹுவாரங் கிளம்புறான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இளவரசி பாக்குறாங்க. அடுத்த நாள் வாஷியை கூப்பிட்டுருக்காங்க. வாஷி நேரா போயிட்டு, எனக்கும் ஈலானுக்கும் இடையில டிவோர்ஸ் வேணும், நான் கேட்டு அவர் கொடுக்க மாட்டாரு, நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இளவரசி பாக்குறாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்க, இப்பதான் நீ மூயாவை கல்யாணம் பண்ணி வச்ச, நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள எப்படி டிவோர்ஸ் வரைய வந்துச்சு, ஏன் கிட்ட வரைய வந்திருக்க, என்னமா நடக்குது அப்படின்னு கேட்க, இதுக்கும் மேல அவரோட வாழ்க்கையில எனக்கு இடம் இல்ல, இளவரசி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த டிவோர்ஸ் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு முடிவெடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. நீங்க இன்னும் ஹெல்ப் பண்ணாட்டி உங்க பையன் கிட்டதான் நான் போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. சரி நீங்க இருந்து கிளம்பு, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன், கொஞ்ச நாள் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், ஒரு மாசம் டைம் எடுத்துக்கோ, அப்புறம் யோசிச்சு முடிச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லு, புரியுதா அப்படின்னு சொல்ல, நான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு வாஷி அங்க இருந்து கிளம்புறா. அப்ப உங்களை சீவு சார் கூப்பிடுறாருன்னு ஆளுங்க சொல்றாங்க. வேலைக்கார பொண்ணு போக வேண்டான்னு சொல்றா. வாஷி பாக்குறா, பரவாயில்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இளவரசி பாத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இவ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, அவ வாழ்க்கையை முடிவெடுக்கிற சுதந்திரமாவது அவளுக்கு இருக்கே, எனக்கு அது கிடையாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாஷி போகும்போது இந்த வீட்டுல இருந்து ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு வாஷி கிட்ட அந்த ஒரு பொண்ணு சோகமாவே இருப்பாளே நக்கலா பேச ஆரம்பிக்கிறா. ரொம்ப நாள் ஆளை காணமேன்னு பார்த்தேன், மறுபடியும் வந்துட்டீங்களா, என் புருஷ வீட்டுல மறுபடியும் பிரச்சனையான்னு ஒரு மாதிரி நக்கலா கேக்குறா. சீவு சார் கூப்பிட்டு இருக்காரு அவங்கள, அவங்க போய் பேசணும்னு சொல்ல, ஓ அப்படியா அது வேற நடக்குதா, சரி போய் பேசுங்க அப்படின்னு அவன் நக்கலாவே பேசிட்டு இருக்க. வாஷி அங்க இருந்து போயிடுறா. வாஷி நேரா உள்ள போகும்போது சீவு பக்கத்துல ரெண்டு லேடிஸ் நிக்கிறாங்க. மேடம் நாங்க வந்து தையல் கடையில இருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் கையை மட்டும் தூக்கிக்கோங்க, ட்ரெஸ்ஸுக்கு அளவெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, வாஷி நின்னுட்டு இருக்கா. என்னது அப்படின்னு சீவுவை பார்த்து கேக்குறா. நான் அவளுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும், அவளை இங்க கூட்டு வர முடியாதுல, அதான் உனக்கும் அவளுக்கும் பாடி ஒரே மாதிரி இருக்கு, உன்னை வச்சு அளவெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா நீ என்கிட்ட வந்தா உனக்கு சீக்கிரமா வேலை நடக்கும், என் அம்மாட்ட போறதை விட அப்படின்னு சொல்ல, வாஷி ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. உங்க அரண்மனையில இவ்வளவு வேலைக்கார பொண்ணுங்க உங்களை சுத்தி இருந்துட்டு இருக்காங்க, உங்க பிசினஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கே நிறைய பொண்ணுங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி உடம்பு தான் இருக்கு, அதை விட்டுட்டு என்னதுக்கு கூட்டு வரணும்னு கேட்க, என்னை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருக்க மாதிரி உனக்கு தோணுதா அப்படின்னு உடனே சீவு கேக்குறான். நான் அப்படி சொல்ல வரல, ஆனா மூயாவே எனக்கு கொஞ்சம் நாளா தெரியும், அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சு, அப்ப இவன் மேல உங்களுக்கு இந்த பாசம் ஏன் இருக்குன்னு தெரியல, அவளை தெரிஞ்ச அடிப்படையில சொல்றேன், கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர மாட்டா, இந்த வீடு அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, உடனே ஏன் அப்படின்னு வேகமா சீவு கேக்குறான். வாஷி சொல்லிட்டு இருக்கா, இந்த வீடு பரம்பரை பரம்பரையா சாம்பிராணி செஞ்சு ராஜா குடும்பத்துக்கு கொடுக்குற வீடு, இளவரசி இங்க இருக்காங்க ஹையஸ்ட் பொசிஷன்ல, அப்பனா அந்த வீட்டுல எக்கச்சக்கமான கட்டுப்பாடு இருக்குங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும், இங்க உள்ள வந்துட்டா யாராலையும் சீக்கிரமா வெளியே போக முடியாது,
இந்த வீடே ஜெயில் மாதிரி அடைஞ்சு கிடக்கணும். அதுலயும் மூயா நிறைய சாம்பிராணி செய்யற வித்தையெல்லாம் அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கா. அதெல்லாம் வச்சு உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்படுவாளே தவிர பெருசா எந்த பொண்ணுங்களும் இங்க அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீவு ஷாக் ஆயிடுறான். அப்போ இவளுக்கு இங்க கல்யாணம் பண்ணிட்டு வரதுல விருப்பம் இல்ல போல அப்படின்னு குவாஷியை பார்த்து இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்ல குவாஷி அங்க இருந்து கிளம்பி போறா. போற வழியில ஒருத்தனை பாக்குறா. அவனை பார்த்ததும் குவாஷிக்கு இவனை எங்கேயோ பாத்துருக்கோம்ல அப்படின்னு குவாஷி வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்க எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்கு. சரி வாங்க நம்ம உள்ள போலாம். உங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் ஜெயில இருந்து, கிளம்பலாம் வாங்கன்னு சொல்ல குவாஷி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அதே மாதிரி வர பையன் நம்ம சீவோட பர்சனல் கார்டு. அவன் போய் சொல்லிட்டு இருக்கான் நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் அந்த பையனை அப்படின்னு. உடனே அவனும் அமைதியா ஓகேன்னு கேட்டுட்டு இருக்கான். குவாஷி நேரா வீட்டுக்கு போறா. அவங்க அண்ணன் உடனே எல்லார்கிட்டையும் பேசாம வந்தவர் குவாஷியை பார்த்துட்டு செல்லம் வந்துட்டியாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. குவாஷி பாக்குறா. நான் போய் அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறா. அப்பா நீங்க என்ன முடிவு பண்ணீங்க, யோசிச்சீங்களா இல்லையா? இந்த பதவியில இருந்து வெளியே வந்துருங்கப்பா. இதுக்கும் மேல இந்த பதவியில இருக்குது நமக்கு தான் ஆபத்து. அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு பாருங்க. நம்மளால யாரையுமே காப்பாத்தவே முடியாது. நம்ம பேர் வேற கெட்டு போச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே குவாஷியோட அப்பா பாக்குறாரு. இந்த நிலைமையில முக்கியமான நிலைமையில இருக்கும். இப்ப போய் நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஈஸியா அவங்க எல்லாம் அடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்க குவாஷி சொல்றா இல்லப்பா இப்பதான் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நமக்கு எதிரா எந்த ஆதாரமும் பெருசா இல்ல. சோ இப்பவே நம்ம வெளியே போயிட்டோம்னா அவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அதான்ப்பா சொல்றேன், இதான் சரியான நேரம், வெளியே வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்ல உன்னை நான் எதுக்காக நம்பணும் அப்படின்னு குவாஷியோட அப்பா கேக்குறாரு. ஏன்னா நான் உங்க பொண்ணு, உங்களுக்கு எதிரா நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. நல்லா யோசிச்சுக்கோங்கப்பா. இப்ப நம்ம வெளியே போனா நிம்மதியா இருக்கலாம். சாதாரண குடும்பத்து பொண்ணா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஜஸ்ட் நம்ம நிம்மதியாவது உயிரோட இருக்கலாம்லப்பா. ஒரு மாசத்துக்கு அப்புறமா எனக்கும் எப்படியும் ஈலானுக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும். இளவரசி வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் நான் உங்க கூட சேர்ந்துதான் ஹேண்டில் பண்ண போறேன். எனக்கு தனியா எந்த பாதுகாப்பும் ஈலான் ஃபேமிலில இருந்து இருக்காது. அப்ப நான் உங்க கூட திரும்பி வந்துடுறேன். நான் சொல்றத உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிட்டேன், நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஹுவாரும் எந்த ஊரை குவாஷி சொன்னாலும் அங்க போயிடுறான். அந்த எல்லக்கல்ல பாத்துட்டே அவனுக்கு ரொம்ப நர்வஸா இருந்துட்டு இருக்கு. உள்ள போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அவங்க யோசிச்சுட்டே நிக்கிறத ஒரு லேடி ஒருத்தி பாத்துடுறா. இவன் மூஞ்ச பாத்துட்டு ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஈலான் கூட மூயா நின்னுட்டு இருக்கா. மூயா போயிட்டு ஈலானோட கையை பிடிச்சிட்டு எனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருந்தான், அவன் இறந்து போயிட்டான். ஆனா அவனோட ஒய்ஃப் இருக்கா. அவ ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்திருந்தா. அந்த பொண்ணை கிராமத்தோரமா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா. அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சா இந்த குடும்பம் வாஷி குடும்பத்தை பத்தி நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு மூயாவோட கையை பிடிச்சுக்கிறான். ஆமா வாஷி அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ பத்தி இவ பேச்ச ஆரம்பிக்க ஈலான் கையை விட்டுடுறான். அதை நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். மூயா பாக்குறா. இன்னும் கூட எதுக்காக குவாஷி மேல இந்த ஆளுக்கு பரிதாபம் காட்டணும், காட்டாம இருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கிறா. மறுபடியும் மூயா அவளோட ரூம்க்கு போகும்போது இருட்டா இருக்கு. யாரோ இருக்காங்களே அப்படின்னு அட்டாக் பண்றதுக்கு ரெடியாக அங்க இந்த ஷென்மோ தான் உட்காந்துருக்கான். எப்ப பார்த்தாலும் தலையில இருந்து ஒரு ஹேர் பின்ன கழட்டிடுற, என்ன பார்க்க அவ்வளவு கொடூரமாவா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எதுக்கு இங்க வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட உயிரோட இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா, ஜெயில கம்பி என்றதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க ஷென்மோ பாக்குறான். உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, அதனாலதான் வந்தேன். இப்ப கூட நான் மறுபடியும் சொல்றேன், வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே மூயா பாத்துட்டு என்னை எதுக்காக நீ வந்து கடத்துறதுக்கு ட்ரை பண்ற, என்னை எதுக்கு நீ யூஸ் பண்ணிக்க போறேன்னு கேட்க ஷென்மோ பாக்குறான். உன்னை என்னைக்காவது நான் யூஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கிளியே என்னோடதான் அப்படின்னு சொல்றான். ஒரு தடவை அந்த கிளிய பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தும் போதான எல்லாரும் மூயாவை பாத்திருப்பாங்க. ஷென்மோவை அப்பதான் பாத்திருக்கான். அவனோட கிளிதான். என் கிளிய காப்பாத்துறதுக்கு இந்த பொண்ணு எப்படி ட்ரை பண்றா பாருன்னு அவனுக்கு கியூட்டா இருந்திருக்கு. அப்பவே அவன் மரத்துல ஏறும்போது அவளை காப்பாத்தலாம்னு நினைச்சிருக்கான். ஆனா பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் வேண்டாம் வேண்டாம் பொறுமையா இருங்க, இந்த மாதிரி இடத்துல நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு சொல்ற நேரத்துலதான் ஈலான் வந்து காப்பாத்திருக்கான். இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் அப்பவே காப்பாத்திருந்தா ஈலானே நீ பாத்திருக்க கூட மாட்ட, நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த உணரும் ஒன்னா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே யோசிச்சிருக்க கூடாது, யோசிச்சது தப்பா போச்சு அப்படின்னு ஷென்மோ சொல்றான். உடனே இதை பார்த்துட்டு மூயா யோசிக்கிறா. அந்த கிளி அவளோடதுன்னு வாஷி சொன்னா, அது கூட பொய்யா அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வாஷி வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஹுவாரோங் இன்னும் வரலன்னு 15 நாள் ஆச்சா அவன் போயிட்டு. ஹுவாரோங் வந்துடுறான். வேகமா அவனை ஓடி போயிட்டு வா உள்ள போய் பேசலாம், வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேட்க ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுக்குறான் அவன். வாஷி அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறா. அதுல யாரோ எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. இதை எரிச்சிடலாம் அப்படின்னு கூட அவ ட்ரை பண்றா. ஆனா இல்ல இருக்கட்டும் அப்படின்னு அவளோட பெட்டியில ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள வாஷி அதை வச்சுட்டு வந்துடுறா. இங்க இளவரசி கிட்ட இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த 2 பொண்ணுங்களும் வந்து உட்காந்துட்டு ஏதோ எழுதுனதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரோட அம்மா அப்பா வீட்டுல இருந்தும்
கிஃப்ட்ஸ் எல்லாம் ஏதோ வந்திருக்கும் போல. போங்க போங்க போய் வாங்குங்கன்னு சொல்ல அந்த சோகமா இருக்க பொண்ணு வேண்டான்னுறா. ஜின் இருக்கார்ல அவர்தான் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்ல ஜின்னுங்கிறவர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. நான் போய் பாத்துட்டு வரேன் மேடம் அப்படின்னு அவளும் அங்க இருந்து ஓடுறா. இளவரசி பாக்குறாங்க, எல்லாம் என் சொந்தக்கார பிள்ளைங்க தான், அவங்க அவங்க ஊர்ல இருந்து இங்க கூட்டு வந்து வச்சிருக்கேன். அவங்க ஒரு வேளை என்ன திட்டு வாங்கலான்னு கேட்க அந்த பிள்ளைங்க கிராமத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்து பெரிய ஆளுங்களை பாக்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களையே திட்ட போறாங்க அப்படின்னு வேலைக்கார லேடி கேட்டுட்டு இருக்கா. அவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் கூட்டு வந்தேன், சந்தோஷமா இருந்தா சரின்னு இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜின்ன பாத்துட்டு வேகமா அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கா. ஜின்னு ஒரு மாதிரி சைலண்டா இருக்கான். வேலைக்கார பொண்ணை கூட இவ கிளப்பி அங்க இருந்து அமுச்சு விட்டுட்டு, நல்லா இருக்கியா, நான் உனக்காக தான் இந்த பவுச்ச செஞ்சிருக்கேன், கையில வச்சுக்கோ ஜின் அப்படின்னு கொடுக்க, அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கு மேல நான் நினைச்சிட்டு இருக்காத, என்ன மறந்துரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பயங்கரமா சோகமாயிடுறா. இந்த பவுச்ச வந்து உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அந்த பவுச்ச அப்படியே கையிலேயே ஷாக்கிங்கோட வச்சிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா அந்த லேடி ஒருத்தி பார்த்தால, அந்த லேடி போய் பார்த்துட்டு வாரவங்க தான் வந்தான், கண்டிப்பா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனா? கண்டிப்பா அவன் வந்து மறுபடியும் நம்ம கிட்ட திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த கேவலமானவன் வேற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தான், நம்மளுக்காக வரல போல, வேற யாருக்காகவோ வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அதனால அவனை கண்டுக்காம விட்டுறலாம், அவனை ஏற்கனவே ஃபாலோ பண்றதுக்கு ஆளுங்க அமைச்சிருக்கேன், கண்டுக்காத நாங்க ஒரு ஆள் பேசிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு பாட்டு முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.